Hello friends, welcome to our channel. எல்லாரும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். எஸ், சன்னா மசாலா ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 1 கப் சிக் பீஸ் ஆர் சன்னா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 200 கிராம்ஸ். இது ஆல்ரெடி கிட்டத்தட்ட 6 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக வாட்டர் அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா பண்ணுறதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 5 பல் பூண்டு, அப்புறம் 1 பீஸ் இஞ்சி. நெக்ஸ்ட் மசாலாஸ் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், அப்புறம் சீரகத்தூள். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்துட்டு வதக்கிட்டு மறுபடியும் அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலே ஓகே தான். இப்போ நம்ம எடுத்து வச்ச 4 மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், அப்புறமா குமின் பவுடர். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வணக்கியாச்சு. இப்போ எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் இதை போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஒரு திக் பேஸ்டாகவே இருக்குது. இப்படி இருந்தாலே ஓகே தான். இப்போ மறுபடியும் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோ மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் சன்னாவை மட்டும் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கிரேவி வந்து நல்லா திக்காக நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்கும்.
இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரைஸ் எது கூட வேணால் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் எப்படி சர்வ் பண்ணியிருக்கோன்னு நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அழகாக சர்வ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.